ஏன்பா கோவிந்து, சொல்லுமா. பேங்க் லோன் கட்டணும்ல, அதனால நெல் எடுத்துக்கிட்டு கமிட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன். தோட்டத்துல மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, அது நிறைஞ்சதும் என்னன்னு பார்த்து நிறுத்திடு. வீட்டு மோட்டரும் ஓடிக்கிட்டு இருக்கு, தொட்டி நிறைஞ்சதும் அதை பார்த்து ஆஃப் பண்ணிடு. பாலை அடுப்புல வச்சிருக்கேன், காஞ்சதும் இறக்கிடியா. நான் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா, போயிட்டு வாங்க. கோவிந்த் தம்பி, மறந்துட போகுது. பாலை நான் வேணா பாத்துக்குவா? அதெல்லாம் வேண்டாம், அவனே பாத்துக்குவான். நீ பாப்பாவை கூட்டிட்டு எக்ஸாம் போயிட்டு வந்துரு, நான் மண்டிக்கு போயிட்டு வந்துடுறேன். நல்ல மெமரி பவரோ. நீ நல்லா படிச்சு என்ன பிரயோஜனம்? பாலை பாத்துக்க சொன்னோம்னா அது கொட்டி பொங்கி சுண்டி கீழே கருக விட்டுருவ. மோட்டாரை நிறுத்த சொன்னோம்னா கேட்கவே வேண்டாம், தெருவெல்லாம் வெள்ளக்காடாக்கிடுவ. ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரி, சீக்கிரமா எக்ஸாம்க்கு ரெடியாகு, கிளம்பு போ. அப்புறம் அத மறந்துட்டேன் இத மறந்துட்டேன்னு என் உயிரை எடுக்காத. கோவிந்த் தம்பிய பார்த்து கத்துக்க. அது ஏதாவது மறக்கட்டும், அப்புறம் இருக்கு அம்மாவுக்கு. அம்மா சொல்ற மாதிரி எல்லா வேலையும் இவன் கரெக்டா பண்றானே. நல்ல மெமரி பவர் தானோ. ஹலோ, உங்க அம்மா சொல்ற மாதிரி எனக்கு பெரிய மெமரி பவர்லாம் இல்லைங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் ஃபாலோ பண்ற இந்த மெத்தட் தான். புரியலையா? ஓகே, இப்போ ஏதோ ஒரு வேலை பெண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருள் எடுத்து கையில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு இண்டிகேஷன். உதாரணத்துக்கு நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, கண்டக்டர் உங்களுக்கு மிச்ச சேஞ்ச் தரல, உடனே டிக்கெட்டையோ பர்ஸையோ கையில வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை ரிமைண்ட் பண்ணும்ல. அவ்வளவுதான், சிம்பிள். பிரியா, வா கிளம்பலாம். நான் ரெடி, போலாமா? ஏய், எதுக்கு கையில சீப்பு வச்சிருக்க? ஹால் டிக்கெட் மறந்துட்டேன். ஷோ, என்ன பொண்ணிவ, எதையாவது மறக்கிறதே இவளோட வேலையா போச்சு. அண்ணா அண்ணா, என்னடா சட்டை ரொம்ப கசங்குதுண்ணா. சட்டம் மட்டுமாடா? நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா? சொல்றா அண்ணன், கவிதை முள்ள இருக்குண்டா. ஒரு அரை பைத்தியம் முழு பைத்தியம் ஆகிறதே ஆச்சரியக்குறி. போடா, போய் ஒழுங்கா படிப்பியா?